1 or 2 days நல்லா உங்களுக்கு ஹார்டன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கட் பண்ணி பாருங்க சோப்பை. பண்ணிக்கலாங்க, தண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், தட் இஸ் ஒன் வே. பட் அதனோட டவுன் சைடு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா லை எக்ஸஸாக இருந்தால் வருங்க, ட்ரேஸ் வந்து தின் ட்ரேஸாக எடுத்துக்கும். டிஎஃப்எம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோப்புக்குள்ள இருக்கக்கூடிய எசென்சியல் ஆயில் வந்து பிராண்டட் நேம், ஏதாவது நல்ல பிராண்டட் நேம் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? எல்லாம் போட்டிருக்கிறேங்க, எல்லாத்தையும் ஒரு ஒன்று சாம்பிள் போட்டு வச்சிருக்கேங்க. சரிங்க. அதான் கேட்கணுன்றாங்க. இப்போ நம்ம பிளெண்ட் போட்டது அந்த அதே ஸ்மெல் தான் நமக்கு சோப்ஸ்ல எல்லாம் வருமா, ஆர் கொஞ்சம் வேற மாதிரி வருமா? சோப்ல வரும்போது லைட்டா டிஃபர் ஆகும். ஹலோ, சோப்ஸ்ல வரும்போது லைட்டா. ஹலோ சார், வீடியோ டாப் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஹலோ சார், இப்போ கேக்குதுங்களா? சரி, இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்று சாம்பிள் போட்டு வச்சிருக்கேங்க. இப்போ அந்த பிளெண்ட் நம்ம வாங்கணும் இல்லைங்களா, அதே வாசம் தான் வருமா இல்ல கொஞ்சம் மாறி வருமா? கொஞ்சம் மாறி வரும். ஓகே, and I have to wait இல்லைங்களா, just at least ஒரு 1 week வெயிட் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா அந்த பிளெண்ட்ல இருக்க ஸ்மெல் தெரியறதுக்கு? உங்களுக்கு சோப் சென்ஸ் முடிச்சு அடுத்த நாள் வருது இல்லைங்களா ஸ்மெல்? ஆமாங்க. அந்த ஸ்மெல் வந்துட்டு கான்ஸ்டன்ட்டா வருங்க. ஓகே, அப்ப நான் பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி இருக்குங்களே நம்ம போட்ட பிளெண்டுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதுல சோப்ல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் வேற மாதிரி தான் வரும். ஓகே டிஃபரன்ஸ் வரும். ஓகே சார், சோப்ல நல்லா வந்திருக்கீங்களா? எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கா இல்ல? இது நல்லா இருந்துச்சுங்க. பட்டர்ஸ்காட்ச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட், ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. டீ ட்ரீ தான் ஐம் நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபைட். ஐ திங்க் ஐல் ஹேவ் டு வெயிட் அண்ட் see. அது ஒரு 2 நாள் ஆச்சுன்னா இப்போ வந்து அந்த காஸ்டிக் சோடாவோட ஸ்மெல் தான் கொஞ்சம் அதிகமா தூக்கல தெரியுது. சரி. ஹேவ் டு வெயிட் ஃபார் 1 or 2 days மேபி. 1 or 2 days நல்லா உங்களுக்கு ஹார்டன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கட் பண்ணி பாருங்க சோப்பை. அப்போ வர ஸ்மெல் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது வரும். ஓகே சரி சார். இப்போ அண்ட் another thing is இப்போ நான் சோப் பண்ணும்போதுங்க சீக்கிரம் ட்ரேஸ் ஆயிடுது. சிலதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரேஸ் ஆகுது. அதுக்கு வந்து ஓகே ஐ வில் டூ த வாட்டர் இந்த டிஸ்கவுண்டிங் அது வந்து கரெக்டாக பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி 1.5 times 2.4 வரைக்கும் ஐ ட்ரைட். எல்லாமே 1.5 times தான் நான் பண்ணேன். அண்ட் சிலதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் ட்ரேஸ் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன், தட் ஐ வில் வாட்டர் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சீக்கிரம் ட்ரேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சப்போனிஃபிகேஷன் வேல்யூ இஸ் கம்ப்ளீட்டா ஆர் இன்கம்ப்ளீட்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்கா? கம்ப்ளீட் ஆயிடும். சீக்கிரம் ட்ரேஸ் ஆனாலும் நம்ம எடுத்த ஆயிலுக்கும் சப்போனிஃபிகேஷன் ஐ மீன் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, சோ தட் வாஸ் ஒன் திங் ஐ வாண்ட். சீக்கிரம் ட்ரேஸ் ஆகிறது இஸ் நாட் a problem. இந்த ட்ரேஸ் ஆகிட்டு உங்களுக்கு போர் பண்ண முடியாம சீக்கிரம் கெட்டி ஆயிடுறது தான் இஷ்யூவா இருக்கும். ஸோ உங்களுக்கு சப்போனிஃபிகேஷன்லாம் ஃபுல்லாக வந்துடும். ஓகே. ஸோ another மெத்தட் என்னன்னாங்க, டு இந்த ஆயில் வாட்டர் வந்து அவ்வளோ அதிகமாக போடாமல் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி என்னன்னாங்க, இந்த பர்ஃப்யூம் ஆட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து பவர் பிளான்டர் எடுத்து வச்சுட்டு ஹேண்ட் பிளெண்டிங் பண்ணிக்கலாங்க. எப்போங்க சீக்கிரம் ட்ரேஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா? ஆமாம். ஸோ இப்போ ஒரு சில பர்ஃப்யூம்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரேஸ் சீக்கிரம் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது கரெக்டாக பர்ஃப்யூம் சேர்த்துறதுக்கு முன்னாடி பவர் பிளெண்டரை எடுத்துட்டு யூஸ் யுவர் இது மேனுவல் பிளெண்டர், ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. வித்அவுட் அந்த மோட்டரைஸ்ட் இது வேண்டாங்கறீங்க, சும்மா ஹேண்ட்ல. ஆமா. லைட்டா blend பண்ணிட்டு போர் பண்ணிருங்க. நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாங்கறீங்களா? அகைன் அதே தண்ணி வச்சே பண்ண சொல்றீங்களா? பண்ணிக்கலாங்க, தண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒன் வே. பட் அதனோட டவுன் சைடு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா சோப் கரையும், கியூரிங் டைம் கொடுக்கணும். ஸோ இன்னும் பெட்டர் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ்ங்கிற மாதிரி யூ கேன் கோ வித் ஹேண்ட் பிளெண்டிங். Okay. So just in case if you want to reduce the water in use. Okay. Hello sir. Solomon. Okay.
இப்போ சோப்பு வந்து நம்ம ஊற்றுறோம்ல சார் முடிச்சுட்டு ப்ராசஸ் ஆமாங்க. முடிச்சுட்டு மேலே லேயர் ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆகுது சார். சரி அது க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கு நம்ம கட் பண்ணுறது. அது என்ன சரி ரீசன் சரி சார்? மேம் உங்களுக்கு லை எக்ஸஸாக இருந்தால் வருங்க. ட்ரேஸ் வந்து தின் ட்ரேஸாக எடுத்து போர் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வருங்க. ஓகே சார். ஸோ இன்கேஸ் உங்கள் சோப் வந்துருச்சு லைட்டாக தான் ஒயிட்டாக இருக்குது மேலே அப்படின்னா ஒரு வெட் கிளாத் வச்சு மேலே தொடச்சிங்கனாலும் அந்த ஒயிட்டாக இருக்கிறது போயிடுங்க. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அதை சோப் செய்யும் போதே கட் பண்ணுறதுக்கு லை வேல்யூ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லைன்னா ட்ரேஸ் இன்னும் கொஞ்சம் திக்காக போர் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இப்போ எசென்சியல் ஆயில் யூஸ் பண்ணுறதுனா 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோ சார் யூஸ் பண்ணணும்? உங்களுக்கு 5%ங்க. 1 கிலோ சோப் செய்கிறீங்க அப்படின்னா 50 கிராம் எசென்ஷியல் ஆயில் போடணுங்க. ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் போடுறீங்க அப்படின்னா 30 கிராம் போட்டால் போதும். ஓகே சார். அது க்யூரிங் டைமில் ஸ்மெல் வந்து டிக்ரீஸ் ஆகுமா சார், இல்லை அதே லெவலில் தான் இருக்குமா? ஒரு சில எசென்ஷியல் ஆயில்ஸ் டிக்ரீஸ் ஆகிடுங்க. இப்போ லெமன் கிராஸ் இந்த மாதிரியான எசென்ஷியல் ஆயில்ஸ் டாப் நோட் எசென்ஷியல் ஆயில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சிட்ரஸ் ஸ்மெல்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஸ்மெல்லு இதெல்லாம் வந்து கம்மியாகிடுங்க. ஸோ இப்போ லெமன் கிராஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மாதம் க்யூர் பண்ணோம்னா அந்த 1 மாதம் கடைசியில் வந்து பாதி ஸ்மெல் ஆகிடுங்க. ஓகே சார். கண்டிப்பாக போகும். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து கோகனட் ஆயில் 750 போட்டிருக்கோம் சார். பாம் ஆயில் 250 போட்டிருக்கோம் சார். அதில் டிஎஃப்எம் வந்து 60 டெஸ்டிங் கொடுத்தோம். டிஎஃப்எம் 69.3 வந்தது, பிஹெச் 8.9 வந்தது. இது நல்லதானே சார்? நார்மலாக தானே இருக்குது சார்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? மேம் ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ ஹேண்ட்மேட் சோப்ஸ்க்குன்னு டிஎஃப்எம் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க. டிஎஃப்எம் அது ஒன்றும் என்ன சொல்கிறதுன்னா குவாலிட்டி ஃபேக்டர் இல்லை ஹேண்ட்மேட் சோப் பொறுத்த வரைக்கும். அண்ட் பிஹெச் ஓகே. ஸோ உங்களுக்கு 7.5லேருந்து 8.59 வரைக்கும் வரும். அண்ட் இதில் உங்களுக்கு டிஎஃப்எம் குறையிறது வந்து ஆயில்னால இல்லைங்க, நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வாட்டரோட அளவு ப்ளஸ் ஹர்ப்ஸோட அளவுனால. நீங்கள் க்யூரிங் டைம் இன்னொரு மாதம் அதிகம் பண்ணினீங்க அப்படின்னா டிஎஃப்எம்மும் அதிகமாக வரும், பிஹெச்சும் குறையும். இப்போ சோப் டெஸ்டிங் கொடுத்தோம்னா எவ்வளோ நாள் நம்ம போட்ட பிறகு எவ்வளோ நாள் சார் கொடுக்கணும்? 1 மந்த் கழிச்சு கொடுக்கலாமா, இல்லை 2 மந்த் கழிச்சு கொடுக்கலாமா? டெஸ்டிங் கொடுத்தது இது 1 மந்த் கழிச்சு நான் கொடுத்தேன் டெஸ்டிங்க்கு லேபுக்கு. 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் கொடுங்க. உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆமாம், அந்த உள்ளே இருக்கிற வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகிடும், டிஎஃப்எம் அதிகமாக வரும். ஸோ டிஎஃப்எம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சோப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு இருக்குது இல்லைங்களா, ஃபேட்டு. ஸோ அதனோட கண்டென்ட்டோட மெஷர்மெண்ட்டு. ஸோ இப்போ உங்கள் சோப்பில் தண்ணியும் இருக்கும், அந்த ஃபேட்டும் இருக்கும். அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபேட் அதிகமாக இருக்கும், டிஎஃப்எம் அதிகமாக வரும். ஓகே சார். இல்லை இது கஸ்டர்ட் ஆயில், நீம் க்ரீம் ஆயில்லாம் போட்டால் சேஞ்ச் ஆகுமா சார்? டிஎஃப்எம்ங்களா? ஆமாம் சார். பெருசாக வித்தியாசம் வராதுங்க. ஓகே சார். பியூர் கோகோனட் ஆயிலுக்கு சார்? எல்லாத்துக்குமே அதுதாங்க, ஆயிலில் டிபெண்ட் பண்ணி இல்லைங்க. ஆயிலுக்கும் மற்ற பொருட்கள், அதாவது ஆயில் அப்படிங்கிறது ஃபேட்டு தாங்க, வெஜிடபிள் ஃபேட் வந்து ஆயில். ஸோ இந்த டிஎஃப்எம் மெஷர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபேட் இருக்குது, மற்ற இது ஃபேட் இல்லாமல் மற்ற பொருட்கள் எவ்வளோ இருக்குது இப்படிங்கிறது தான் வந்து மெஷர் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணிங்கனாலும் அதில் ஃபேட் இருக்கும், டிஎஃப்எம் வரும். ஓகே சார். எசென்சியல் ஆயில் வந்து ஏதாவது பிராண்டட் நேம், ஏதாவது நல்ல பிராண்டட் நேம் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? எது யூஸ் பண்ணலாம், எது பெட்டராக இருக்கும்? ஃபோன் பண்ணேன் சார், எப்படி பை பண்ணலான்னு டீட்டெயில் சொல்றேன்னாங்க. அமௌண்ட் எப்படி சார் இருக்கும்? உங்களோட அமௌண்ட் எப்படி இருக்கும்னு தெரியல, கொஞ்சம் சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். 10 ml 50 ml அது 50 ml இருந்து இருக்குங்க மேம். குவாண்டிட்டி கேக்குறீங்க. 50 ml 250 ml 1 லிட்டர் பேக்கேஜிங்ல இருக்குங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் கால் பண்ணி கேட்டேன் சார், கிளாसेसக்கும் கேட்டேன். சரி, இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் சார். நெக்ஸ்ட் MSME ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் சார் சோப் மேக்கிங்க்கு. சிம்பிளா செய்யறதுக்காக. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க் யூ சார். Thank you சார். ஓகே சார். Thank you. This is Kaviraj from Soulsoaps. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். And as I always say, soap making oda marketing is very important when you're making a business. So என்னோட personal profileல business and marketing சம்பந்தமான doubts and questions-க்கு இதே மாதிரி answer பண்ணுறேன். So go check it out. அதுலேயும் உங்களுக்கு இருக்கிற doubts எல்லாம் போடுங்க. Hope we can grow together. Thank you. Bye bye.